வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 34வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தாத்தா சொல்லவும், "சீக்கிரமா வாங்கடா ஓடி போலாம், சீக்கிரம் ஓடுங்கடான்னு" சொல்லிட்டு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கேன். பிரதர் யக்ஷு நம்ம சீக்கிரமா மேல போய் ஆகணும், இல்லனா நம்மளுக்கு முன்னாடியே இவனுங்க எல்லாரும் போயிடுவானுங்கன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும், "ஒரு நிமிஷம் இருன்னு" ஹீரோ சொல்ல, மஞ்சா ட்ரெஸ்காரன் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு "சீக்கிரமா வாங்க நம்ம போலான்னு" சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். பிரதர் யக்ஷுவான் அவசரப்படாதீங்க, இந்த இடத்துல எனக்கு என்னவோ தப்பா தெரியுது, அதனால நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மஞ்சா ட்ரெஸ்காரன் அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து போகவும், எங்க அவன் போயிட்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உஷான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்துகிட்டு இருக்க. என்ன கிங் மூவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினோ கிட்ட வந்துட்டு, உஷா நீங்க என்ன வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், கிங் மூ நான் ஒன்ன ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் ஒன்னா தான் இருப்போம், ஆனா இந்த இல்லூஷன்ல இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. கிங் மூ எனக்காக காத்துக்கிட்டு இரு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் திருப்பி சந்திப்போம்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கவும், அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் மரத்தை பிடிச்சிக்கிட்டு, "நீ ரொம்ப நல்லா இருக்க, உன்னுடைய ஃபேஸ் என்ன இந்த அளவுக்கு ரஃப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் அங்க இருந்ததுக்கு மேல நின்னுக்கிட்டு, "நான் கடைசியா ஒரு ஜாண்டியன் செக்ட் லீடர் ஆயிட்டேன், ஃப்ளையிங் டிராகனை யூஸ் பண்ணி நான் இப்ப பறக்க போறேன்னு" சொல்லிட்டு அவன் பறக்கவும், டக்குன்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்து ஹீரோ கிட்டே விழுந்துறான். ஹீரோவும் அவனை பாவமா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு, "டேய் நான் தானே இந்த தாவோ செக்டோடைய லீடரு, நீ என்கிட்ட 100,000 சில்வர் டேல்ஸை கொடு, நம்ம திருப்பி தாவோ செக்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா செக்டோடைய டெப்டி லீடரா ஒன்னு ஆக்குறேன்டான்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. ரைட் சைட்ல இருக்கிறவனுக்கு என்னவோ ஆகி, "டாங்லாங் நீங்க மெடிசன் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம நடந்து வந்துகிட்டு இருக்க. ஒருத்தன் என்னடானா தரையிலே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் என்னடானா அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாரும் இந்த இல்லூஷனுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் அவனுங்களே மறந்துட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இங்க இருந்து போறதுக்கு எதனா ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேலே எவனோ ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு, "டார்லிங் இப்போ உன்னுடைய கண்ணை திறந்து பாருன்னு" பின்னாடி இருக்கிறவன் சொல்லவும், "நான் இப்போ உண்மையிலே பறந்துகிட்டு இருக்கேன்னு" முன்னாடி இருக்கிறவன் சொல்றான். இவனுங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியலன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மஞ்சா ட்ரெஸ்காரனோ கரெக்டா அந்த இடத்துக்கு என்னவோ பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஹீரோ மேல கைய போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க போகவும், ஹீரோ கடுப்பாக்கி அவனை தள்ளி விட்டுட்டு இன்யாங் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க, மஞ்சா ட்ரெஸ்காரனோ பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். ஷீ எதுக்காக என்ன அடிச்சன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுக்கு சுய நினைவு வரவும், பிரதர் யக்ஷு நீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதர் யக்ஷுவான அந்த ஷீன்றது யாரு, அவங்க பேரைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் இப்போ அவங்க கிட்ட சொன்னா மட்டும் என்ன தெரியவா போது உங்களுக்கு, நானும் இந்த இல்லூஷன்ல மாட்டிக்கினான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், இது மொத்தமும் ஒரு இல்லூஷன் தான், நம்ம இதை எப்படி சரி பண்றதுன்ற வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, நான் எதுக்காக இப்ப ஷிரிம்பு லிங்கரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். இந்த இல்லூஷன் என்ன இந்த அளவுக்கு இருக்கு, நான் எப்படியாவது ஜாண்டியான்ல செக்டர்ல சேர்ந்துக்கிட்டு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நான் இப்ப என்னதான் பண்றதோ ஒன்றும் புரியலன்னு எவனோ ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கேன். பிரதர் யக்ஷு அரை மணி நேரமா நீங்க இங்க தான் நின்றுகிட்டு இருக்கீங்க, எதனா சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் கேட்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்கிறவனுங்களுக்கு டேல்ஸ் ஆஃப் சில்வர் தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அதனால அவனுக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் நம்ம ஆட்டிய போட்டலாம், நான் சொல்ற மாதிரி அப்புறமா பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னவோ சொல்லிட்டு இருந்துட்டு, என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சு இல்லைன்னு கேட்கவும், பிரதர் யக்ஷு உங்களால இந்த மேகத்தை சமாளிக்க முடியுமான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் கேட்க, கண்டிப்பா என்னால முடியும், இதை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் முட்டாளாக்கிடு, அப்பதான் நம்மளுடைய பிளான் கரெக்டா ஒர்க் ஆகும்னு ஹீரோ சொல்ல, எனக்கு புரிஞ்சதுன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்பதான் நம்மளுடைய பிளான் கரெக்டா ஒர்க் ஆகும்னு ஹீரோ சொல்ல, மஞ்சா ட்ரெஸ்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போயிடுறோம். நம்ம இந்த இல்லூஷன்ல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம கிட்ட பிளட் எனர்ஜி வேணும் போல இருக்கே, இந்த ஃபாக்ல இருந்து எப்படி தான் நம்ம வெளியில போக போறோமோ தெரியல, நம்மளுடைய சக்தி கம்மியா இருந்தா நம்ம இதுல தோத்து போயிடுவோமே, கடவுளே என்னால இந்த ஜாண்டியன்
ஜாண்டியன் செக்டர்ல சேர முடியலன்னா எப்படி நான் காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பேன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் ட்ரெஸ்காரனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, கடவுளே நான் உங்களுக்கு இதை காணிக்கையா கொடுக்குறேன், என்ன இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி அந்த இடத்துல வைய வர வைக்க, இது வேலை செஞ்சிருச்சு, காசை தூக்கி போட்டா வைய ஓப்பன் ஆகுது, ஏய் சூப்பர், இந்த ஃபாக் எல்லாம் வைய விட்டு நகர்ந்து போகுதுன்னு அவன் சொல்லிட்டு காசை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வைய வர வச்சுக்கிட்டு இருக்கான். பிரதர் எக்ஸோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ட்ரிக்கை சொல்லியிருக்காரு, இதை எங்க இருந்து அவனுங்க நம்ப போறானுங்கன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் தூக்கி போட ஆரம்பிச்சிடறானுங்க. என்ன இவனுங்க எல்லாரும் இதை நம்பிட்டானுங்களான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். அங்க இருக்கிறவனுங்களும் அவனுங்களுடைய சில்வர் டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் அவனுடைய பவர் அனுப்பி அந்த இடத்துல வைய ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் டாடி உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் தூக்கி போடுங்கடா, அப்பதான் நம்மளால இந்த இடத்துல இருந்து போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே போவ, ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வைய ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆஹா, பிரதர் எக்ஸோ சொன்ன மெத்தடு ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சிருச்சு. இந்த காசு எல்லாத்தையும் எக்ஸோன் சிட்டில இருக்கிற ரோப்டு ரெசிடென்சிக்கு திருப்பி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய செயினை எடுத்து அவனுடைய கைத்துல மாட்டிக்கிறான். சீனை கட் பண்ணா எவனோ ஒருத்தன் காப்பர் காயினை போட்டுட்டு எனக்கு வைய கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ கடுப்பாகி இந்த மலையை விட்டு கீழே இறங்கி போடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப, என்ன இது இந்த பாகையெல்லாம் இன்னும் அதிகமாக்கிக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். சீனை கட் பண்ணா இன்னொருத்தனும் சில்வர் டெல்ஸை வச்சுக்கிட்டு வைய ஓபன் பண்ணி விடுங்க கடவுளேன்னு பேசிக்கிட்டு இருக்கவும் இவன் உண்மையிலேயே அவன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுக்குறான், அதனால நான் இவனுக்கு வைய ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி அந்த இடத்துல வைய ஓபன் பண்ணிடுறான். அப்படியே இன்னும் பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் வைய ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா தாவோ செக்டோடைய லீடர் உட்காந்துக்கிட்டு, இந்த பையன் என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பயத்தை கூட கொடுக்க முடியாதாடா உங்களாலன்னு திட்டிகிட்டு இருக்க, தாவோ ரூல நீங்க இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்திருக்கீங்க, இதை பத்திலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, எங்க செக்டர்ல இந்த பயங்கள் மட்டும்தான் இருக்குன்னு அவர் சொல்லவும் பார்த்தா அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டு, நான் இதில் பாஸ் ஆகிட்டேன், கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் ஒரு பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. தாவோ செக்டர்ல இருந்து வந்தவனுங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவனுங்களால இந்த செக்டோடைய போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கவும் தாவோ செக்டோடைய லீடர் கோவமாயிட்டு, டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய செக்டை பத்தி தப்பா பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த தாவோ செக்ட் தான் இந்த வேர்ல்டுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த செக்ட்ன்றது எனக்கு தெரியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது, என்னடா இங்க நடக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, கும்பலா எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையும் பார்த்தா எக்ஸூஸா அவனுடைய மிஷினை வெற்றிகரமா முடிச்சிட்டான் போல இருக்குன்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம், நாங்களும் இப்ப ஜாண்டியான் செக்டுக்குள்ளார வந்துட்டோம்னு அவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்றேன். See you guys.